அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு TRB கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸாம் சிலபஸ் வெப் டெவலப்மெண்ட் யூனிட்லேருந்து ASP அதாவது ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ClientServer Architecture அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மொபைல் அல்லது லேப்டாப் அல்லது பிசியிலேருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுதான் வந்து கிளைண்ட். உங்கள் ப்ரௌசரில் உங்கள் மொபைல் அல்லது பிசி சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் அல்லது ஒரு அப்ளிகேஷன், யூடியூப் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் இருந்து ரெக்வஸ்ட் வந்து சர்வர் போய் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த ரெக்வஸ்ட் எப்படி போகுன்னா யூசிங் HTTP அல்லது HTTPS ப்ரோட்டோக்கால் மூலமாக இன்டர்நெட்டை ரீச் பண்ணி இன்டர்நெட்டில் TCP பேர் IP யூஸ் பண்ணி என்ன DNS லுக்கப்லாம் போட்டு நீங்கள் என்ன டொமைனுக்கு லுக் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான சர்வரை போய் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த சர்வர்கிட்ட போய் கொடுக்கும். இந்த கிளைண்ட் வந்து இந்த ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே அந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னால் அதை அப்படியே ரிப்ளை பண்ணிடும். அல்லது ASP, JSP, PHP மாதிரி ஃபைல்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை HTML கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரெஸ்பான்ஸை வந்து திரும்ப அனுப்பிச்சி வச்சிடும். ஓகேவா, இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் நிறையா படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப், மொபைல் அதுதான். இங்கே ரியல் கிளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் அப்ளிகேஷன் அல்லது ப்ரௌசர் தான் வந்து ரியல் கிளைண்ட்டு. ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம பிசி, மொபைல் வந்து கிளைண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அது இன்டர்நெட்டுக்கு போய் சர்வருக்கு போய் ரீச் பண்ணுது. இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து டிபியும் சேர்த்துருக்கேன். இது என்னென்னா, சப்போஸ் சம் இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ணணும் அப்படின்னா சர்வர் வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து தேவையான டேட்டா வந்து ரெஸ்பான்ஸில் அனுப்பிச்சி வச்சிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். கிளைண்ட், சர்வர், டிபி. இது வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் கிளைண்ட் அண்ட் சர்வர், அதாவது வெறும் ஸ்டாட்டிக் பேஜ் மட்டும்தான் சர்வ் பண்ண போகுதுன்னா வெறும் கிளைண்ட் சர்வர் போதும். அது வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர். இந்த 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அது 3 டயர் அல்லது மல்டி டயர் கூட சொல்லுவாங்க. மல்டி டயர்ன்றப்ப டேட்டா பேஸ் மட்டும் இருக்காது, இது போக எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சர்வர் பெர்ஃபார்மன்ஸை ஃபைன் டியூன் பண்ணுறக்காண்டி எக்ஸ்ட்ரா இன்னொரு சர்வர் வச்சுப்பாங்க. அந்த சர்வர் வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அல்லது CDN வச்சுப்பாங்க. இமேஜஸ் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து வேற ஒரு CDNலேருந்து அதை சர்வ் பண்ணுவாங்க. சர்வர்லேருந்து API கால் பண்ணுவாங்க. அல்லது மெம்கேஷ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேஸில் வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, இது வந்து ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து ஒரு வெப்பேஜ், இப்போ நீங்களே வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வெப்பேஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புது. ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போய் ரீச் ஆன உடனே ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து பார்க்குறோம். அதாவது நம்ம ப்ரௌசருக்கு என்ன தெரியும்னா HTML, JavaScript, CSS இதுதான் தெரியும். HTML நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது வந்து வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது மட்டும்தான் அது வேலை. ஓகேவா, யூஸிங் CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த HTML வந்து DHTML அதாவது டைனமிக் HTML மாற்றலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு HTML அல்லது DHTML கோடு இருக்குன்னா ஒரு யூஸர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் தான் வரும். எத்தனை யூஸர் ரெக்வஸ்ட் பண்ணாலும் அதே கண்டென்ட் மட்டும்தான் வரும். இப்போ யூஸர் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த கண்டென்ட்டுமே வந்து மாறாது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து என்னதான் டைனமிக் HTML இருந்தாலும் அது வந்து வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும்தான் வந்து அங்கே இருக்குது. யூசர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து இந்த HTML, JavaScript வச்சு எதுவும் பண்ண முடியாது இந்த ஆர்கிடெக்சரில். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1998 வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ASP அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி, ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் அப்படின்னு சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து யூசர் ஸ்பெசிஃபிக்காக வந்து டைனமிக் கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா .ASP. நமக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் வந்து எல்லா ஃபைலுமே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் HTMLக்கு வந்து HTML அல்லது HTM அப்படின்னு சேவ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். அது மாதிரி ASP ஃபைலுக்குன்னு பார்த்தீங்கன்னா .ASP அப்படின்னு தான் சேவ் ஆகிருக்கும். ஓகேவா, இது என்ன பர்பஸ்க்காக மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா டு மேக் டைனமிக் வெப் பேஜஸ். அதாவது கண்டென்ட் வந்து யூசருக்கு தகுந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த பேஜ் வந்து டைனமிக்காக இருக்குது. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ASP என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த வெப் சர்வர் அதாவது இங்கே அந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ASP ஃபைல் கோடு பார்த்தீங்கன்னா சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் HTML, JavaScript, CSSலாம் வந்து கிளைண்ட் அதாவது ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த ASP கோட் வந்து சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகேவா? அதனால இதை வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சி வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அல்லது C++ ஹை லெவல் லாங்குவேஜ் இப்படிலாம் பார்த்துருக்கோம். அது என்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றீங்கன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். JavaScript சொல்கிறோம், இது மாதிரி ASP, JSP இருக்குது, PHP, இதெல்லாம் வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் என்னென்னா, நமக்கு லாங்குவேஜ்னால என்னன்னு தெரியும், சீரீஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து அந்த அவுட்புட் வந்து ஒரு ப்ரௌசரில் வரப்போகுது. நமக்கு ப்ரௌசரில் வந்து நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குற ஒரு லாங்குவேஜ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ASP கோட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து HTML-க்குள்ளே எம்பர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு HTML நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த ஸ்ட்ரக்சரு, அதில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து இந்த ASP-க்கு தேவையான ASP கோடை வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம். அல்லது இதை வேறு மாதிரி சொல்லலாம், ஒரு ASP ஃபைலில் எந்த இடத்துல வேணாலும் HTML கோடை எம்பர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபைல் எக்ஸ்டென்ஸ் வந்து .ASP-ன்னு இருக்கும். .html-னு சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து வெறும் நார்மல் .html ஃபைல் தான். ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா CSS இருக்கலாம், JavaScript இருக்கும், HTML இருக்கும், ASP கோட் இருக்கும். இந்த 4 விதமான கோடுமே வந்து கம்பைன் பண்ணி இருக்கும் இந்த ஃபைலில். ஓகேவா? அப்போ இது வந்து HTML மாதிரியே தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ அதே மாதிரியே தான் இதுக்கும் வந்து சில டேக்ஸ் இருக்கும். எப்படி HTML வந்து டேக் இருக்குது, ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டேக் இருக்கும், அதே மாதிரி ASP கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் அப்படின்னா லெஸ் தேன் சிம்பிள் வச்சு பர்சன்டேஜ், க்ளோசிங் டேக்னா பர்சன்டேஜ் வச்சு க்ளோஸ் கிரேட்டர் தேன் சிம்பிள். ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ASP ஸ்கிரிப்ட் வந்து இதுதான், லெஸ் தேன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் வந்து ஹெலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பர்சன்டேஜ் க்ளோசிங் டேக் முடிச்சிருச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரில் வந்து ஹெலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ JavaScript-ல document.write அப்படின்னு கொடுத்து ஹெலோ அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஈக்குவல் தான் இது. ஆனால் இந்த கோடு வந்து சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த document.writeன்றது வந்து JavaScript கோடு வந்து ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் இது எப்படி ரைட் பண்ணணும், இந்த ஈக்குவல் டு அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து ஷார்ட்கட். ரைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான ஷார்ட்கட். ஓகேவா? இது என்ன பண்ண, ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம். கேன் கிரியேட் டைனமிக் வெப்சைட்ஸ். ஓகே, ஃபைன். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் ரெஸ்பாண்ட் டு யூசர் queries requested from HTML ஃபார்ம்ஸ். இப்போ ஒரு HTML கோடு தான் நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஒரு HTML தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு HTML ஃபார்ம் வச்சுருப்போம், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் அனுப்பிச்சோன்னா HTML-னால எந்த ஒரு சர்வர் சைடு அது எக்ஸிக்யூட் ஆகாது, கிளைண்ட் சைடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் HTML வச்சு எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு எக்ஸிக்யூஷனுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ASP யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து சர்வர் அனுப்பிச்சு சர்வரில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கு, கேன் ரெஸ்பாண்ட் டு யூசர் queries. இந்த யூடியூப் வீடியோலேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, எனக்கு TRB கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து இது வெப் டெவலப்மெண்ட் அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து சர்ச் பண்ணி சில ரிசல்ட்லாம் எடுத்துகிட்டு வரும் பார்த்தீங்களா. அப்போ அங்கே வந்து சர்வர் சைடில் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரன் ஆகுது. அது வந்து இந்த உங்களோட கொரியை கலெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணி ரெஸ்பாண்ட் வந்து கொடுக்குது. அதே மாதிரி தான் ASP-யும் பண்ணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கேன் ஆக்சஸ் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணலாம் ASP யூஸ் பண்ணி, அல்லது ஃபைல் சிஸ்டம் சர்வரில் இருக்கிற ஃபைல் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணலாம். இது எதையுமே வந்து HTML இதை வச்சு பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து ப்ரொவைட் சம் வெப் செக்யூரிட்டி. ஓகே, சில நமக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி இங்கே கிடைக்கும். எதனால அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ASP கோடு வந்து நாட் விசிபிள் ஃப்ரம் ப்ரௌசர். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், HTML வீடியோஸில் பார்த்துருந்தோம், ஒரு பேஜோட HTML கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வியூ சோர்ஸ் கொடுத்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான HTML கோடு அந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம்னா வெறும் HTML கோடு மட்டும்தான் இருக்கும். அது நீங்கள் வந்து ASP ஃபைலுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து வெறும் HTML கோடு மட்டும்தான் வரும். ASP கோடு வந்து இங்கே வரவே வராது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கோம். when a browser requests a normal HTML file, servers just return the file. ஓகேவா? அதாவது HTML மட்டும் இல்லை, ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் HTML, TXT ஃபைல்ஸ், JavaScript, CSS அல்லது இமேஜ் அல்லது வீடியோ, இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சர்வருக்கு. அந்த சர்வர் என்ன பண்ணுன்னா அதை வந்து எதுவுமே பண்ணாது. அந்த ஃபைல் வந்து ஓகே இதான் அவுட்புட் உனக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ரெஸ்பான்ஸில் வந்து அந்த HTML அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து ப்ரௌசர் கொடுத்துரும். ப்ரௌசர் வந்து அதை ரெண்டர் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் ஒரு ASP ஃபைலை வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஓகே இந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபார் ASP ஃபைல். அப்போ வந்து அதை என்ன பண்ணுன்னா ஒரு ASP என்ஜினுக்கு வந்து அதை அனுப்பிச்சி வச்சிரும். அந்த என்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ASP ஃபைல் பர்டிகுலர் ASP ஃபைலை எடுத்து
அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் இருக்கிற HTML ASP கோடு இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அதிலிருந்து ஒரு HTML அவுட்புட் எடுத்து அந்த HTML அவுட்புட்டை ரெஸ்பான்ஸுக்கு கொடுத்துரும். ஓகேவா? நமக்கு நம்ம என்ன தான் ASP ஃபைலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் HTML தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஆனால் அந்த ஃபைல் கோடு எக்ஸிக்யூஷன் எல்லாம் சர்வர்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ASP files is returned to the browser as a plain HTML ஃபைலாக தான் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் ஒரு என்ஜின் காமிச்சிடும் அப்படின்னு சொல்லி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா IIS சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். இதுதான் வந்து அந்த ASP ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விண்டோஸில் கொடுத்துருக்குற சர்வர். ஓகேவா? இந்த சர்வரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா ASP ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணலாம். இதுதான் வந்து ASPயோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ASP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே போனோம், நம்ம சிலபஸில் இருக்கிறத கவர் பண்ணோம் அப்படின்னு போனோம்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் இன்க்ளூடிங் JavaScript, HTML CSS வேணால் ஓகேவா? ஏன்னா அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். HTML CSS வந்து வெறும் ஜஸ்ட் ஸ்டைல் கைட் அவ்வளோதான். JavaScript-ஆக இருக்கட்டும், ASP, PHP, Python, C, C++, Java எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துடும். அதே மாதிரி இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் எல்ஸ், அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் லூப், வைல், டு வைல், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே வந்து காமன் தான். ஓகேவா? அது மாதிரி இன்னொரு காமனான விஷயம் இருக்கும், அது வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கிறப்ப அது எந்த அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து எந்த ஆப்ரேட்டருக்கு வந்து ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இது எல்லாமே வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே வந்து காமன் தான். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், சின்டாக்ஸ் சேஞ்சஸ், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இங்கே ASPயில் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வேரியபிள்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் டு ஹோல்ட் சம் வேல்யூஸ், அவ்வளோதான். இப்போ ASPயில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சியில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட் A அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஃப்ளோட் B அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங்னா இன்டீஜர் அப்படின்னு A அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து இன்டீஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணுறோம், B அப்படின்ற வேரியபிள் வந்து ஃப்ளோட் டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதான் வந்து டைப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன் A அப்படின்னு சொல்லி, அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டீஜர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அடுத்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஈக்குவலாக வந்து JavaScript மாதிரியே தான் இருக்கும். அடுத்து கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு என்ன மீனிங்னா, ஸ்மால் ஏல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போய் கேபிட்டல் A கொடுத்து அதே தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இது வேரியபிள்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, ASPயில் மெத்தட்ஸ் அல்லது ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது ஆப்ஜெக்ட்ஸ், இன்பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் தான் அது. ஓகேவா? அப்புறம் சில ரூல்ஸ் இருக்கும் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் அல்லது அண்டர்ஸ்கோர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே அந்த வேரியபிளில் இருக்க முடியாது. மேக்ஸிமம் லென்த்து, இது வந்து ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இருக்கிற காமனான ஒரு ஸ்டாண்டர்ட் தான். இப்போ ASPயில் வேரியபிள் டிக்ளரேஷன் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் A = 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட் இருக்குது, %A அப்படின்னு. இது வந்து ஒரு வேரியபிள் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதே வந்து நான் அந்த டேக்கில் ASP டேக்கில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது வந்து அந்த ஏன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். அதே இதை வந்து நான் ஸ்மாலே கொடுத்துருக்கேன், ரெண்டுக்குமே வந்து ஒரே அவுட்புட் தான், 5 அப்படின்றது வந்து அது பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இது வந்து ASP கோடை வந்து நம்ம ஈஸியாக வந்து HTML கோடுக்குள்ள எம்பெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு HTML கோடு இருக்குது, HTML ஹெட்டு பாடி செக்ஷனுக்குள்ளே வந்து ASP அப்படின்னு சொல்லி ஒரு H1 டேக்கில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ASP ஓப்பன் டேக், அதுக்குள்ளே வந்து நான் response.write அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே மேலே ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஈக்குவல் டு, அதுதான் இது. இதோட ஷார்ட்கட் தான் வந்து response.writeோட ஷார்ட்கட் தான் அந்த ஈக்குவல். இதில் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ASPயில் வந்து இன்பில்ட்டாக அவங்க கொடுக்குற ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ரைட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே நம்ம அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போய் ரைட் பண்ணிடும், அவ்வளோதான். அதாவது டாக்குமெண்ட்டில் ரைட் பண்ணுறதுக்கு தேவையான
கோடை ஜென்ரேட் பண்ணிடும். இந்த டாட் அப்படின்றது வந்து கன்கார்டினேஷன். நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிட்டா வேரியபிள் வேல்யூ அப்படின்னு போட்டு ஏவோட வேல்யூ 5னா வேரியபிள் வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் வந்து இந்த கோடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஏற்கனவே நான் 5 அப்படின்னு போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதே ஏல வந்து நான் மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க ஓகேவா, இதுதான் வந்து டைப் பெயின் வேரியன்ட். இது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைப் தான் இருக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ அதே டாக்குமெண்ட் டாட் ரைட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்மால் டபிள்யூ போட்டிருக்கேன், இங்கே கேபிட்டல் டபிள்யூ போட்டிருப்பேன். இது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா, இது ஆப்ஜெக்ட்டுக்கும் சரி, மெத்தட்க்கும் சரி, வேரியபிள்ஸ்க்கும் சரி. ஓகேவா, இங்கே வந்து நான் வந்து ஒரு பி டேக் ஓப்பன் பண்ணி வேரியபிள் ஆஃப் த வேல்யூ அப்படின்னு போட்டு ஏ, இங்கே நான் வந்து ஸ்மால் ஏ தான் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து கேபிட்டல் ஏ போடுறேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ஒரு பி டேக்கில் வேரியபிள் ஆஃப் த வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா, சிம்பிள். அடுத்தது அரே. அரே அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற கான்செப்ட் தான். சின்டாக்ஸ் மட்டும் மாறும் எப்படி அந்த அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து வேரியபிள் நேம் ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்குள்ளே வந்து சைஸ் ஆஃப் த அரே க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே நான் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 0 1 2. ஓகே, ஆக்சுவலாக இங்கே 3 கொடுத்துருக்கேன். இதுனா ஒரு 2 சைஸ் இருக்கப்பறம் ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மீனிங். ஓகேவா, இங்கே வந்து அந்த அரேக்கு வந்து எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அரேயோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து இதுவும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து காமனான ஒரு விஷயம் தான். அரேயோட இண்டெக்ஸ், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் இது வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட் அரே எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா 0 அப்படின்னு போட்டு தான் ஆக்சஸ் பண்ணோம். இங்கே வந்து நான் வந்து அசைன் பண்ணுறேன் சம் வேல்யூஸ் நேம் 1 அப்படின்னு சொல்லி 1ல் வந்து 2 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கில் கொடுக்காம டேரெக்டாக 2 கொடுக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து 3. அப்போ இங்கே வந்து 0 1 2 3 இந்த அரேயோட லென்த் வந்து 3. ஓகேவா, இது வந்து நான் வேரியபிள் அசைன் பண்ணுறது. அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நேம் 1 அப்படின்ற நேம்ன்ற அரேலேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது இந்த 2 ஆக்சஸ் பண்ணேன். அதை எடுத்து நான் புதுசாக ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த அரேன்னு பார்த்தீங்கன்னா அரேக்கும் வேரியபிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நேம் தான். ஒரு நேமில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், அது வந்து நார்மல் வேல்யூஸ். ஒரே நேமில் வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வச்சுக்கலாம், அது வந்து அரே வேல்யூஸ். ஓகேவா, இப்போ அரே 0 1 2 இதான் இண்டெக்ஸ் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது, செகண்டில் இருக்கிறது, தேர்டில் இருக்கிறது. இது மெமரி மேனேஜ்மெண்ட்டில் சி பார்க்குறப்ப அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளியராக இருந்திருக்கும். அடுத்தடுத்து அந்த மெமரியில் வந்து அடுத்தடுத்த செக்ஷனில் வந்து இது சேவ் ஆகும். ஆனால் வேரியபிள்ஸ் வந்து ஒரு வேரியபிள் ஒரு இடத்துல இருக்கலாம், அடுத்த வேரியபிள் இன்னொரு இடத்துல இருக்கும் மெமரியில். ஓகேவா, நம்ம ஆனால் ஏஎஸ்பியில் வந்து அந்த மெமரி பற்றிலாம் வந்து எந்த ஆக்சஸும் கிடையாது. அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் அதான். அரே வந்து ஓகே, இதை வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேவும் வந்து நம்ம ஏஎஸ்பியில் கிரியேட் பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே 2,2 அப்படின்னா 2,2 மேட்ரிக்ஸில் வந்து இது வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிடும். அல்லது 3 டைமென்ஷனல்னா கமா போட்டு கிரியேட் பண்ணிக்கணும், அது 3 டைமென்ஷனல் அரேயில் போகும். நம்ம ஜென்ரலாக 2 டைமென்ஷனல் அரேவே வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் கேஸ் தான். இப்போ இதுக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா 0,0 அப்படின்றது தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ஓகேவா, கீழே வந்து நான் டேபிள் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நம்ம 2,2 கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து 0,0 0,1 1,0 1,1 அப்படின்ட்டு. ஓகேவா, அப்போ இங்கே நான் வந்து நேம் ஆஃப் 0,0 நேம் 1 அப்படின்னு கொடுத்துருக்கப்ப இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா, இதை தான் வந்து 2 டைமென்ஷனல் அரே அல்லது மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதான் வந்து ஜென்ரலாக ஏஎஸ்பியில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு செக்ஷன் பார்த்தா இந்த வேரியபிள்ஸ் பற்றி பார்க்குறப்போ வந்து இதோட லைஃப் டைம் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அதாவது ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அல்லது அந்த வேரியபிள் எவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம மெமரியில் இருக்கும் அப்படின்றது தான் வந்து லைஃப் டைம் ஆஃப் வேரியபிள்ஸ் அல்லது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏஎஸ்பிலே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அல்லது ப்ரொசீஜர்ஸ் 2 இது இருக்கும். ஒரு வேரியபிளை வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அல்லது ப்ரொசீஜர்ஸ்க்கு வெளியில் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து குளோபலாக அந்த ஏஎஸ்பி ஃபைல் ஃபுல்லாகவே வந்து அவைலபிளாக இருக்கும். அதை எந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அல்லது ப்ரொசீஜர்ஸ்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அல்லது அவுட் சைட் ஆஃப் இட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு வேரியபிளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அல்லது ப்ரொசீஜருக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவுட் சைட் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் அல்லது ப்ரொசீஜர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சுன்னா அந்த வேரியபிள் வந்து மெமரியிலேருந்து கிளியர் ஆயிடும். மற்றபடி அதுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ்லாம் வந்து குளோபலாக அந்த ஃபைல் ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் ஏஎஸ்பி ஃபைல் ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஏஎஸ்பி ஃபைல் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மெமரியிலேருந்து அது கிளியர் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஒரு வேரியபிளோட லைஃப் டைம். இது வந்து அரே வேரியபிளாக இருந்தாலும் சரி அல்லது நார்மல் வேரியபிளாக இருந்தாலும் சரி. ஸ்கோப்பும் அதான். வெளியில் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இன்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்சைட் பண்ணியிருந்தால் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் JavaScript கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். JavaScript இல்லை, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து JavaScriptனு சொல்லி இப்போ வந்து இந்த ASP அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1998 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா JavaScript மட்டும் இல்லை, JavaScript மாதிரியே நிறையா மற்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கிளைண்ட் சைடில் வந்து இருந்தது. அது VB ஸ்கிரிப்ட், Perl ஸ்கிரிப்ட், J ஸ்கிரிப்ட், அது மாதிரி JavaScript இது மாதிரி வந்து நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருந்தது. இதில் வந்து VB ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்டோடது. ஓகேவா? JavaScript அப்படின்றது நெட்ஸ்கேப்போடது. அப்போ நீங்கள் அந்த IE ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து VB ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ASPயும் வந்து என்ன பண்ணோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து VB ஸ்கிரிப்டை தான் சப்போர்ட் பண்ணும். நமக்கு வந்து JavaScript அல்லது Perl ஸ்கிரிப்ட் அல்லது J ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இந்த ASP ஃபைலில் வந்து நான் வந்து JavaScript யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ASP ஃபைல்லே வந்து சொல்லிடுவோம். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே இங்கே அந்த கோட் நான் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓப்பன் டேக் கொடுத்துட்டு லாங்குவேஜ் ஈக்குவல் டு JavaScript அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவோம் டாப் ஆஃப் த ஃபைல்லையே. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டோன்னா அந்த ASP ஃபைல் வந்து ஓகே இது வந்து JavaScripட்டை வந்து யூஸ் பண்ண போது நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த ASP ஃபைல் சர்வர் சைடு என்னன்னாலும் அங்கே வச்சே வந்து ASPலேருந்து நம்ம JavaScript ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, அங்கேருந்து அப்பயே கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். அப்போ வந்து அந்த சர்வருக்கு அந்த என்ஜினுக்கு IIS என்ஜின் அப்படின்னு IIS சர்வர்னு சொல்லுவோம். இன்சைடில் வந்து ASP என்ஜின் இருக்கும். அந்த என்ஜினுக்கு வந்து முன்னக்கூட்டியே நம்ம வந்து சொல்லிடணும். ஓகேவா? டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து VB ஸ்கிரிப்ட் ASPயில். ஓகேவா? ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அதை நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை எங்கேயும். ஓகே, லைஃப் டைம் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து நார்மல் வேரியபிள்ஸ் அரே வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ASPயில் வந்து செஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நார்மல் வேரியபிள் அல்லது அரே வேரியபிள்னால் ஒரு ஃபைலை நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அந்த ஃபைலுக்குள்ளே மட்டும்தான் அவைலபிள். நம்மக்கிட்ட மல்டிபிள் ASP ஃபைல்ஸ் இருக்குது. அதாவது home.asp, அடுத்து dashboard.asp, அது மாதிரி நிறைய ASP ஃபைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ASP ஃபைல்ஸ்குள்ளேயும் டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸ் வந்து அந்த ASP ஃபைலுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ். அடுத்த ஃபைல்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்து மல்டிபிள் ஃபைல்ஸில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம நார்மல் வேரியபிள்ஸ் வச்சு நம்ம அங்கே எதுவும் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து செஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த செஷன் வேரியபிள் அப்படின்ற என்னென்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்வர் பண்ண உடனே அது என்ன பண்ணோன்னா global.ac அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறோம் அந்த என்ஜின். அதுக்குள்ளே வந்து இந்த செஷன் ஒரு இந்த யூஸருக்கு உண்டான செஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சமாக மெமரி அலோகேட் பண்ணிடுறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம சில வேரியபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து செஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சர்வரில் இருக்கிற மெமரியில் வந்து சேவ் ஆகும். ஓகே, இது வந்து ஸ்பெஷல் மெமரியில் வந்து இருக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணக்கூடாது. அது வந்து சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபைல். ஓகேவா? அவுட் சைட் ஆஃப் த பர்டிகுலர் ASP ஃபைல் இல்லாமல் வெளியில் இருக்கிறனால இது வந்து குளோபலாக எல்லா ஃபைல்ஸ்லையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த வேரியபிளோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ
ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு யூசர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு எப்போ அந்த யூசரோட செஷன் க்ளோஸ் ஆகுதோ செஷன் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்குன்ற லைஃப் டைம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா அது இது வந்து சர்வருக்கு தெரியும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது வந்து சர்வருக்கு தெரியாது. சர்வரில் வந்து சில டைம் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து 20 நிமிஷம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த 20 நிமிஷம் வரைக்கும் அதே யூசர்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் மறுபடியும் வரலாட்டி அந்த செஷன் வந்து கிளியர் ஆயிடும். செஷன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து அடுத்த ரெக்வஸ்ட் வந்துருச்சுன்னா செஷன் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஓகே அடுத்த 20 நிமிஷத்துக்காக அது வெயிட் பண்ணும். ஓகேவா? அப்போ செஷனோட லைஃப் டைம்னா அந்த அந்த டைம் லிமிட் தான். 20 நிமிஷம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் இதை கம்மியும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஏஎஸ்பியில் வந்து செஷன் டாட் டைம் அவுட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோன்னா அந்த ஏஎஸ்பி ப்ளஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா செஷன் ஆரம்பித்த உடனே 5 அப்படின்றது 5 நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் மேலே வந்து ஒரு கோட் கொடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட். ஓகேவா? ஏஎஸ்பியில் வந்து இந்த சிங்கிள் கோட்ன்றது வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்படி HTML வந்து லெஸ் தேன் கொடுப்போம், அல்லது சில லாங்குவேஜில் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? அது மாதிரி வந்து ஏஎஸ்பியில் வந்து சிங்கிள் கோட் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணாதுங்க. இப்போ நம்ம மற்ற லாங்குவேஜில் வந்து டபுள் கோட்ஸ்லேயும் ஸ்ட்ரிங் கொடுப்போம், சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுப்போம் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஏஎஸ்பியில் வந்து சிங்கிள் கோட்டில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காது, கமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? செஷன் டாட் டைம் அவுட் அப்படின்றது வந்து 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். இப்போ செஷனில் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அது எப்படின்னா செஷன் இங்கே வந்து செஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எப்படி ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி செஷன்ற ஆப்ஜெக்ட் வந்து ஏஎஸ்பிலேருந்து நமக்கு வரும். ஓகேவா? டைம் அவுட்ன்றது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட். ஓகே, அல்லது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதனால் இது மெத்தட் கிடையாது, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. செஷன் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து வேல்யூ செட் பண்ணிட்டோம். இப்போ இது செஷனுக்குள்ளே வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா செஷன் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே யூசர் நேம் இதுதான் வந்து அந்த வேரியபிள் நேம். இங்கே வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ இந்த யூசர் நேம் அப்படின்றத வந்து நம்ம எந்த ஏஎஸ்பி ஃபைலில் இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அன்டில் இந்த யூசர் வந்து யூசரோட செஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த டைம் லிமிட் முடிஞ்ச உடனே செஷன் க்ளோஸ் ஆயிரும், அல்லது ப்ரௌசருக்கு அங்கே ப்ரௌசர் யூசர் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சர்வருக்கு ரெக்வஸ்ட் வரலன்னு டைம் லிமிட் முடிஞ்சு செஷன் க்ளோஸ் ஆயிரும் பார்த்துருக்கோம். இப்போ நம்மளே வந்து செஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா செஷன் டாட் அபேண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது ஏஎஸ்பியில். இதை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் செஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். இது எங்கே இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து யூசர் லாகின் பண்ணி செஷன் மெயின்டைன் பண்ணி லாக் அவுட் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் யூசர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே யூசருக்கு வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செஷன் டைம் அவுட் செட் பண்ணிட்டு யூசர் நேம் வந்து இங்கே சேவ் பண்ணிடுவோம். எப்போ யூசர் வந்து லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணுறானோ அப்போ வந்து அபேண்டன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த பர்டிகுலர் செஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து செஷன் வேரியபிள்ஸ். இந்த செஷன் வேரியபிள்ஸ் மாதிரியே வந்து அப்ளிகேஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு இன்னொரு வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சர்வரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சர்வரில் வந்து குளோபலாக ஸ்டோர் ஆகிருக்கும் அவுட் சைட் ஆஃப் ஏஎஸ்பி ஃபைல்ஸ். அதாவது இது வந்து குளோபல் டாட் ஏஎஸ்ஏ ஃபைலுக்குள்ளே வந்து இது ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுவோம் செஷன் வேரியபிள்ஸ் வந்து ஏஎஸ்ஏ ஃபைலுக்குள்ளே செட் பண்ண மாட்டோம், நம்ம பர்டிகுலர் ஏஎஸ்பி ஃபைல்லையே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஏஎஸ்பி ஃபைலில் க்ரியேட் பண்ணாலும் அது மற்ற ஏஎஸ்பி ஃபைலுக்கும் போயிடும், ஏன்னா செஷன் ஆப்ஜெக்ட் வந்து குளோபல். ஓகேவா? ஆனால் இந்த அப்ளிகேஷன் வேரியபிள்ஸ்ன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படின்றது யூசர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது போகிறதில்ல, அல்லது செஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகிறதில்ல, ஒரு அப்ளிகேஷனுக்கே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஷாப்பிங் கார்ட்டுக்கே வந்து குளோபலாக ஒரு வேரியபிள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து அப்ளிகேஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷாப்பிங் கார்ட்டில் நிறைய யூசர் வருவாங்க, அந்த யூசருக்கு தனித்தனியாக வந்து சில குறிப்பிட்ட வேரியபிள்ஸ் குளோபலாக வச்சுக்கணும், அது வந்து செஷன் வேரியபிள்ஸ். ஓகேவா? டாப்பில் வந்து அப்ளிகேஷன் வேரியபிள்ஸ், அதுக்குள்ளே நிறையா செஷன் வேரியபிள்ஸ் இருக்கலாம். அது போக இண்டிவிஜுவல் ஏஎஸ்பி ஃபைல்ஸ்குள்ளே வந்து பர்டிகுலர் ஃபைல்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் வேரியபிள் வந்து குளோபலாக அப்ளிகேஷனுக்கு எல்லா காமனாக இருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து குளோபல் டாட் ஏஎஸ்ஏ ஃபைல் அப்படின்றதுக்குள்ளே க்ரியேட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த ஏஎஸ்ஏ ஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலை அப்படின்னாலும் அதுவாகவே வந்து க்ரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அல்லது நம்மளே வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டா அது வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதாவது அதுன்றது வந்து அந்த ஏஎஸ்பி இன்ஜின் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். சர்வர் ஐஏஎஸ் சர்வரும் ஏஎஸ்பி இன்ஜின் வந்து இந்த ஏஎஸ்ஏ ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே வந்து எப்படி ஒரு நம்ம அப்ளிகேஷன் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஎஸ்பி ஃபைல் கிடையாது, அதனால் இங்கே வந்து ஏஎஸ்பி கோடு இருக்காது.
இங்கே வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்கிரிப்ட் கோடு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஈக்குவல் டு விபி ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து விபி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறதுனால அந்த கோடு அப்படி கொடுத்துருக்கு. ரன் அட் சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரன் அட் சர்வர் அப்படின்னா இது என்ன மீனிங்னா, இது வந்து ஜென்ரலான ஸ்கிரிப்டோட ஆட்ரிபியூட் தான். இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து சர்வரில் மட்டும்தான் ரன் ஆகும். இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரௌசரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்கிற கோடு எதுவும் ரன் ஆகாது. ஓகேவா? அதான் வந்து இந்த ரன் அட் சர்வர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட பர்பஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷன் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணணும். சப் அப்ளிகேஷன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு இந்த கீவேர்டு, இது வந்து ப்ரீடிஃபைன் கீவேர்டு. இது நம்ம கொடுத்துட்டு கடைசியில் வந்து எண்ட் சப் அப்படின்னு கொடுத்துருவோம். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து வேரியபிள் நேம் அல்லது யூசர்ஸ் இந்த மாதிரி, எப்படி செஷனுக்கு வந்து செஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண வேண்டியதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா சம் இனிஷியல் அப்ளிகேஷன் நேம் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் 1 அப்படின்றது. இதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ASP ஃபைலுக்குள்ளே response.write, ஓகே, இதை வந்து ரைட் பண்ணோம். அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஜெக்டில் வந்து யூசர்ஸ் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து இங்கே நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். அல்லது இதை வந்து நம்ம இங்கே அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் யூசர்ஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதாவது யூசர்ஸ் அல்லது விசிட்டர்ஸ்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு இது இப்போ நீங்கள் நிறையா வெப்பேஜுக்கெலாம் போகிறப்போ வந்து நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் அப்படின்னு சில கவுண்ட்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி இதை அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு யூஸர் வர்றப்போ யார் இதை கால்குலேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ்பியில் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸில் வந்து விசிட்டர்ஸ் இனிஷியலாக வந்து 0 அப்படின்னு செட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரெக்வஸ்ட் வர்றப்பையும் வந்து அந்த விசிட்டர்ஸ் வேரியபிள் எடுத்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ். இது செஷன் செக் பண்ணி பண்ணோன்னா யூனிக் விசிட்டர்ஸ் எடுக்கலாம். அல்லது ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் இத்தனை ரெக்வஸ்ட் வந்துருக்குன்னா இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த அப்ளிகேஷன் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஏஎஸ்பியில் இருக்கிற வேரியபிள்ஸ் கான்செப்டை. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அதில் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம சிலபஸில் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அரே, டைம் அண்ட் டேட் அண்ட் டைம் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது அப்புறம் அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே அது உங்களுக்கு தெரியப்படுத்திடும். நன்றி, வணக்கம்.